இப்ப நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ். இப்ப ஹாலோ அப்படிங்கிற வார்த்தை ரெண்டு டேர்ம்லயும் இருக்கு. இப்ப ஹாலோங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா ஹாலஜன் காம்போனன்ட்ஸ். ஹாலஜன் காம்போனன்ட்ஸ்லாம் என்னன்னா புரோமைன், புளோரைடு, அயோடின், குளோரைடு. இந்த 4 காம்போனன்ட்ஸ் தான் ஹாலஜன் காம்போனன்ட்ஸ். இப்போ ஹாலோ அரேன்ஸ், ஹாலோ அல்கேன்ஸ் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. ஹாலோ அல்கேன்ஸ் அப்படின்ற இந்த அல்கீன் காம்போனன்ட்ஸ் என்னன்னா செயின் ஃபார்மேட், அதாவது ஒரு லாங் செயினோ ஷார்ட் செயினோ இருக்கும். அரேன்ஸ் அப்படிங்கிறது ரிங் காம்போனன்ட், ஒரு ரிங் ஃபார்ம், பென்சின் ஃபார்ம், இந்த மாதிரி எது வேணா இருக்கலாம். அல்கீன்ஸ் அப்படிங்கிறது செயின் ஃபார்மா இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல sp3, sp2, sp3 அப்படிங்கிறது இது ஒரு ஜெனரல் டேர்ம் தான். sp2 sp அப்படிங்கிறது ட்ரிபிள் பாண்ட், sp2ங்கிறது டபுள் பாண்ட், sp3ங்கிறது சிங்கிள் பாண்ட். இதை நம்ம நடுவுல படிக்கும்போது பார்ப்போம். அப்ப இது என்ன டவுட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துடலாம். இப்ப நம்ம லெசனுக்குள்ள போகலாம். The replacement of hydrogen atom is an aliphatic or aromatic hydrocarbon by halogen atoms results in the formation of alkyl halide and the aryl halide. இப்போ அலிஃபாட்டிக் அரோமேட்டிக்னா என்ன அப்படின்னா செயின் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அலிஃபாட்டிக் சொல்லுவோம். ரிங் காம்போனன்ட்ஸ் எல்லாமே அரோமேட்டிக் சொல்லுவோம். அரோமேட்டிக் அப்படிங்கிறது குட் ஸ்மெல்ஸ் வரும். இப்ப இந்த அரோமேட்டிக் காம்போனன்ட்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம லேப்ல ப்ரிப்பேர் பண்ணும்போதோ எங்கேயாச்சும் யூஸ் பண்ணும்போதோ அதுல ஒரு பிளசண்டான ஸ்மெல் வரும். அதனால அது அரோமேட்டிக் காம்போனன்ட்ஸ்னே சொல்லுவாங்க. இப்போ ஹாலோ அல்கேன்ஸ், ஹாலோ அரேன்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்ப இந்த காம்போனன்ட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்க ஹைட்ரஜன்ல இருந்து எக்ஸ்ட்ராவா அந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி ஒரு ஹாலஜன் ஆட்டம் ஆட் ஆக போகுது. இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா இப்ப இந்த ஒரு பென்சின் ரிங்ல இந்த ஜாயின்ஸ் எல்லாத்துலயுமே ஒரு கார்பன், ஒரு ஹைட்ரஜன் காம்பவுண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு பதிலா ஏதோ ஒரு ஹாலஜன் காம்பவுண்ட் ஆட் ஆக போகுது. அப்ப அது எப்படி மாறும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பென்சின் கூட குளோரைடு ஆட் ஆயிருக்கு. இப்ப இதுக்கு பேர் என்னன்னா குளோரோ பென்சின். இந்த மாதிரி நம்ம ஒரு அரோமேட்டிக் காம்போனன்ட் இல்ல அலிஃபாட்டிக் காம்போனன்ட் கூட ஒரு ஹாலஜன் ஆட் பண்றோம். இதுதான் இப்ப இந்த லெசன் ஃபுல்லா பார்க்க போறோம். இதோட அப்ளிகேஷன்ஸ், யூசஸ், இதோட ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட், haloalkanes contain halogen atom attached to the sp3 hybridized carbon atom of an alkyl group, whereas haloarenes contain halogen atom attached to sp2 hybridized carbon atom of an aryl group. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, sp3 hybridized carbon நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். sp3 அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பாண்ட். அப்போ ஏதோ ஒரு செயின் காம்போனன்ட்ல நமக்கு ஹாலஜன் ஆட் ஆக போகுது. இப்போ sp2 அப்படிங்கிறது ஒரு ரிங் காம்போனன்ட். எல்லா ரிங் காம்போனன்ட்மே மோஸ்டா sp2வா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எப்பவுமே டபுள் பாண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம பென்சின் மோஸ்டா இப்படி போடும்போது டபுள் பாண்ட்ஸ் இப்படிதான் போடுவோம். ஏன் இந்த இடத்துல ரிங் மாதிரி வருது அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் எப்பயுமே பிளேஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிளேஸ் சேஞ்ச் ஆகிற அந்த பாண்டுக்கு நேம் டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். இப்ப நம்ம sp3னா sp2னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப sp3 அப்படிங்கிறது அலிஃபாட்டிக் காம்போனன்ட். அதுல ஒரு ஹாலஜன் குரூப் ஆட் ஆக போகுது. sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் அப்படிங்கிறது ஒரு ரிங் காம்போனன்ட். அதுல ஒரு ஹாலஜன் காம்போனன்ட் ஆட் ஆக போகுது. Many halogen containing organic compounds occur in nature and some of these are clinically useful. நம்ம நேச்சர்லயே நிறைய காம்போனன்ட்ஸ் ஹாலஜனோட அட்டாச் ஆயிருக்கு. அத நம்ம மோஸ்டா எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிளினிக்கல் ரிலேட்டடா தான் யூஸ் பண்ணுவோம். These classes of compounds find while application in industry as well as in day to day life. இப்ப இந்த மாதிரி நமக்கு நேச்சர்ல கிடைக்கிறது நம்ம இந்த மாதிரி இல்லாம நம்ம லேப்ல டெஸ்ட் பண்ணி எடுக்கிறது இண்டஸ்ட்ரி ரிலேட்டட், அதை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி எல்லாம் யூஸ் பண்ண போறோம்ன்ற பார்க்கிறோம்.
They are used as solvent for relatively non-polar components and starting materials for the synthesis of wide range of organic compounds. இப்போ non-polar components அப்படின்னா என்னன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கிற அயான்ஸா பிரியாது. போலார் காம்போனன்ட்ஸ் எக்ஸாம்பிள் இப்ப NaCl நம்ம வந்து டேபிள் சால்ட் சொல்லுவோம், அது வந்து காமன். இப்ப இந்த இடத்துல Naங்கிறது பிளஸ் Cl அப்படிங்கிறது மைனஸ். இது வந்து அயானைஸ்டா பிரிஞ்சிருக்கு, இது வந்து அயானிக் பாண்டா பிரிஞ்சிருக்கு. எப்படி சொல்றோம் அப்படின்னா இப்ப நம்ம கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்றோம்னா அது வந்து மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த இடத்துல அப்படி இல்லாம அந்த எலக்ட்ரான் மொத்தமாவே வந்து ஒரு இடத்துக்கு போயிருது, மொத்தமாவே வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பர் ஆகுறது வந்து குளோரைடு. இப்ப வந்து அந்த எலக்ட்ரான் இல்லாதது வந்து சோடியம். இப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற அயான் தெரிஞ்சதுனால இது வந்து போலார் காம்போனன்ட்ஸ். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் நான் போலார் காம்போனன்ட்ஸ். நான் போலார் காம்போனன்ட்ஸ்னா என்னப்போ அப்ப அந்த காம்போனன்ட்ஸ்ல வந்து நான் போலார் காம்போனன்ட்ஸ்ல இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற அயான்ஸா வந்து பிரியாது. எக்ஸாம்பிள் நம்ம ரிங் காம்போனன்ட்ஸ் நம்ம எதுலயுமே வந்து மோஸ்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். இதுதான் நான் போலார் காம்போனன்ட்ஸ். இந்த நான் போலார் காம்போனன்ட்ஸை இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா சால்வெண்ட். இப்ப இந்த நான் போலார் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற சால்வெண்ட்டை எதை வச்சு டைல்யூட் பண்ணுவோம் அப்படின்னு டிசால்வ் பண்ணுவோம் அப்படின்னா ஹாலோஅரின்ஸ் ஹாலோஅல்கேன்ஸ். இந்த இடத்துல ஹாலோஅரின்ஸ் ஹாலோஅல்கேன்ஸ்ன்றது சால்வெண்டா யூஸ் ஆகுது. சால்வெண்ட் என்னன்னா ஏதோ ஒரு காம்போனன்ட்டை கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிற யூனிவர்சல் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை டிசால்வ் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் மோஸ்டா வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆகாது, அதனால ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் அதை வச்சு டிசால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல சால்வெண்டா மேஜரா இருக்கிறது ஹாலோஅரின்ஸ் அண்ட் ஹாலோஅல்கேன்ஸ். They are used as a solvent containing antibiotic chloramphenicol produced by microorganism is very effective for the treatment of typhoid fever. இப்போ chloride containing components antibiotic and chloramphenicol இந்த மாதிரி ரெண்டு மெடிக்கல் ரிலேட்டடான ரெண்டு காம்போனன்ட் இருக்கு. இந்த ரெண்டு காம்போனன்ட்டும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. இது ரெண்டுத்தையும் நம்ம டைபாய்ட் ஃபீவர் அண்ட் மலேரியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்டா பயன்படுத்துறோம். ஆன்டிபயோட்டிக் அண்ட் குளோராம்பெனிகோல். இது ரெண்டுத்தையும் டைபாய்ட் ஃபீவர் அண்ட் மலேரியாவுக்கு ட்ரீட்மெண்டா யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே இதுல இருந்து வருது மைக்ரோ ஆர்கானிசம் விச் கண்டெய்ன்ஸ் குளோரைட். Next, our body produces iodine-containing hormone thyroxine, the deficiency of which caused the disease caused goiter. இப்போ ஹியூமன் பாடியில தைராக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. இப்ப இந்த தைராக்சின் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது அயோடின். அயோடினை வந்து நம்ம பாடி சிந்தசைஸ் பண்ணாது, அதை வந்து நம்ம டயட்ல இருந்து எடுத்துப்போம். இப்போ அந்த அயோடின் வந்து நம்ம பாடிக்கு ஒழுங்கா கிடைக்கல அப்படின்னா தைராக்சின்ன்ற ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிரும். அப்ப அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுறது மேபி எக்ஸசிவ் ஆகலாம், டெபிசிட் ஆகலாம். இந்த இடத்துல டெபிசிட் ஆனா வந்து வர கண்டிஷன் தான் காய்டர். Synthetic halogen compounds. Chloroquine is used for the treatment of malaria. Haloquine is used as an anesthetic during surgery. இப்போ இந்த இடத்துல குளோரோக்யூனின் அது வந்து மலேரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்காக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்றோம். ஹாலோஜன் அப்படின்றது வந்து அனஸ்தெட்டிக் டியூரிங் சர்ஜரி. அனஸ்தெட்டிக்னா இப்போ ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணும்போது அந்த synthetic halogen components. Chloroquine is used for the treatment of malaria. Haloquine is used as an anesthetic during surgery. Synthetic halogen அப்படிங்கிறது என்னன்னா சிந்தட்டிக் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங்க ஆர்டிபிஷியலா நம்ம கிரியேட் பண்றது தான். அப்ப லெபார்டரிஸ்ல யூஸ் பண்றாங்க.
குளோரோகுயின் அப்படிங்கிற ஒரு மெடிசனை நம்ம மலேரியாவுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் ஹாலோடென் அப்படிங்கறது வந்து அனஸ்தெட்டிக் டியூரிங் சர்ஜரி, அதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணும்போது மயக்க மருந்துக்காக பயன்படுத்துறது ஹாலோடென். இது இல்லாம குளோரோஃபார்ம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த குளோரோஃபார்ம் அனஸ்தீசியாவா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இத மோஸ்டா வந்து வெல் ஸ்பெஷலைஸ்டு அனஸ்தீசியனா தான் வச்சு ட்ரீட்மெண்ட்காக பயன்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னா இத வந்து அதிகமா கொடுத்தாலோ கம்மியா கொடுத்தாலோ நிறைய பெரிய ப்ராப்ளம்க்கு லீட் பண்றது அளவுக்கு இதுக்கு வந்து குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது அனஸ்தீசியா தான். ஆனா இந்த அனஸ்தீசியா வந்து ஒரு வெல் எக்ஸ்பர்டைஸ்டு அனஸ்தீசியன் தான் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. இந்த அனஸ்தீசியாவுக்கு வந்து அதிகமான பவர் இருக்கு. இப்ப இதை அதிகமா வந்து ஆபரேஷன் அப்போ கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து டெத் ஆகுற அளவுக்கு அதுக்கு வந்து பவர் இருக்கு. மோஸ்டா இதை வந்து நார்மல் கிளினிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஹாலோதன் அப்படி கிடையாது. Certainly, full fluorinated components are being considered as a potential blood substitute in surgery. சர்ஜரிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதிகமான பிளட் லீக்கேஜ்ல இருக்கும். அதை வந்து காம்பன்சேட் பண்றதுக்காக ஃபுல் குளோரினேஸ்டு காம்பனன்ட்ஸை வந்து சர்ஜரி அப்ப யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிளாசிபிகேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரன்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம். ஒரு காம்பவுண்ட்ல ஹாலஜன் ஆட்டம்ஸ் எத்தனை தடவை எங்கெங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் பார்க்க போறோம். இப்ப மோனோ these may be classified as mono, di or polyhalogen, tri, tetra, etc. Compounds depend on whether they contain 1, 2 or more halogen atom in their structure. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கிளாசிபிகேஷன் பேஸ்ட் ஆன் அந்த கார்பன் செயின்ல ஹாலஜன் ஆட்டம்ஸ் எத்தனை பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. மோனோ, டை, பாலி ஹாலஜன் அப்படின்னா மோனோ அப்படின்னா சிங்கிள், டை அப்படின்னா 2, பாலினா மெனி, டெட்ரா, ட்ரை, பென்டா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்ப இந்த பேஸா வச்சுதான் நம்ம இது வந்து எந்த கேட்டகரியில வருது கிளாசிஃபை பண்ண போறோம். இப்ப மோனோ ஹாலோ அல்கேன் எப்படி வருது பார்ப்போம் அப்படின்னா C2H5X. இப்ப இந்த மெத்தில் குரூப்ல ஒரு ஹாலஜன் ஆட் ஆக போகுது. இப்ப எக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்றது எல்லாமே ஹாலஜன் குரூப். குளோரைட், புரோமைட் அண்ட் அயோடைன். டை ஹாலோ அல்கேன்ல CH2 இது ரெண்டுத்துக்கூடயுமே ஒரு ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த இடத்துல மோனோன்னு ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு ஒரு ஹாலஜன் குரூப், டைன் ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு 2 ஹாலஜன் குரூப். அப்ப ட்ரை அப்படின்னா ஆப்வியஸா நமக்கு வந்து 3 வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல செயின் போடும்போது நம்ம வந்து பேலன்ஸ் கரெக்டா இருக்கா கார்பனுக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இது வந்து அலிஃபாட்டிக்ல பாத்தோம். இப்ப அரோமேட்டிக்ல மோனோ ஹாலோ அரேன்ஸ்க்கு ஒரு பென்சின் ரிங் கூட டீலோக்கலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஹாலஜன் காம்பவுண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. எக்ஸின் ரெப்ரசென்ட் பண்றது எல்லாமே ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். இப்ப இந்த இடத்துல பாரா, ஆர்த்தோ, மெட்டா அப்படிங்கிற 3 பொசிஷன்ல ஹாலஜன் ஆட்டம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப மோஸ்டா அரோமேட்டிக் காம்போனன்ட்ஸ்ல பாரா பொசிஷன்ல இருக்க ஹாலஜன் காம்போனன்ட்ஸ் எந்த ஒரு காம்போனன்ட் பாரா பொசிஷன்ல ஆட் ஆனுமே அது வந்து ஸ்டேபிளா இருக்கும். அது rather than ஆர்த்தோ அண்ட் மெட்டா. நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் காம்பவுண்ட்ஸ் containing sp3 கார்பன் ஹைட்ரஜன் ஹாலஜன் பாண்ட். இப்போ இந்த இடத்துல 3 கிளாசிபிகேஷன் புரியுறாங்க. அல்கைல் ஹாலைட்ஸ் ஆர் ஹாலோ அல்கீன்ஸ். ஆர் அப்படின்ட்டு ரெப்ரசென்ட் பண்றது என்னன்னா ஏதோ ஒரு மெத்தில் குரூப் CH3, CH2 அந்த மாதிரி ஏதோ ஒரு மெத்தில் குரூப் கூட ஹாலோஜன் ஆட்டம் வந்து ஆட் ஆக போகுது. இன் alkyl halides the halogen atom is bonded to an alkyl group and they form a homologous series represented by CnH2n plus 1x. இப்போ இந்த CnH2n plus 1 அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஃபார்முலா இந்த காம்பனன்ட் எப்படி வந்து ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றதுக்கானது. இப்ப இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக நம்ம வந்து எந்த நம்பர் வேணா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்ப C=2 அப்படின்ட்டு நம்ம n=2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா C2
H2 into 2 plus 1 X. Xங்கிறது வந்து fluoride, chloride, bromine, iodine எது வேணா வரலாம். இப்ப இத வந்து நம்ம ஃபுல்லா கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா C2H5X இந்த மாதிரி நமக்கு காம்போனன்ட் நம்ம வந்து எண்ணுக்கு சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கிளாசிபிகேஷன்ல பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படிங்கிற 3 காம்போனன்ட்ஸ் வருது. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். They are further classified as primary, secondary or tertiary according to the nature of carbon to which halogen is attached. If halogen is attached to a primary carbon atom in an alkyl halide, the alkyl halide is called primary alkyl halide or primary alkyl halide. இந்த 1 degree அப்படிங்கிறது வந்து ரெப்ரசன்ட் பண்றது பிரைமரி, 2 டிகிரிங்கிறது செகண்டரி, டெர்ஷரி. இதை வந்து நம்ம சிம்பிளைஸ்டா பண்ணும்போது 1 டிகிரி அப்படிங்கிற மாதிரி போறோம். அதை வந்து நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி தான் படிக்கணும். Similarly, if halogen is attached to secondary or tertiary carbon atom, the alkyl halide is called secondary alkyl halide and tertiary alkyl halide respectively. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். CH2 ஒரு மெத்தில் குரூப், எந்த ஒரு மெத்தில் குரூப்பா வேணா இருக்கலாம், மெத்தனால், எத்தனால் எது வேணா இருக்கலாம். அது வந்து இந்த கார்பன் கூட அட்டாச் ஆக போகுது. நெக்ஸ்ட் இது எல்லாத்துலயுமே காமனா வர்றது போறதுன்னா ஹாலஜன் குரூப். ஏன்னா நம்ம அதை பத்தி தான் படிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல மெத்தில் குரூப் ஆட் ஆகிறத வச்சுதான் நம்ம பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியான்னு சொல்ல போறோம். இப்ப இங்க வர வேண்டிய ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு மெத்தில் குரூப் வந்து ஆட் ஆக போகுது. நெக்ஸ்ட் இங்க இருக்க ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு மெத்தில் குரூப், இங்க இருக்க ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இன்னொரு மெத்தில் குரூப். அதே மாதிரி இந்த 3 மெத்தில் குரூப் வந்து ஆட் ஆகுது. ஒரு மெத்தில் குரூப் ஆட் ஆச்சு அப்படின்னா பிரைமரி, 2 மெத்தில் குரூப் ஆட் ஆச்சுன்னா செகண்டரி, 3 மெத்தில் குரூப் ஆட் ஆச்சுன்னா டெர்ஷரி. இதோட ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் allylic halides. These are the compounds in which the halogen atom is bonded to an sp3 hybridized carbon atom adjacent to carbon-carbon double bond C double bond C, that is to an allylic carbon. இப்போ sp3 hybridized carbon தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். sp3 hybridizedனா சிங்கிள் பாண்ட். இப்போ சிங்கிள் பாண்ட் இருக்கிற ஒரு கார்பன்ல ஹாலோஜன் ஆட் ஆக போகுது. அதுக்கு பக்கத்துல கார்பன் டபுள் பாண்ட் இருக்க போகுது. இப்போ சிங்கிள் பாண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் பாண்ட். டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது நம்ம அன்சாச்சுரேட்டட்னு சொல்லுவோம். இப்போ இந்த பென்சின் ரிங் எல்லாத்துக்குமே வந்து அந்த கார்னர்ல கார்பன் இருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இப்போ இந்த சிங்கிள் பாண்ட் இருக்க கார்பன்ல ஒரு ஹாலஜன் ஆட் ஆயிருக்கு. அதுக்கு பக்கத்துல எங்க வேணா இருக்கலாம் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் அது வந்து allylic halides. Next, benzylic halides. These are the compounds in which the halogen atom is bonded to an sp3 hybridized carbon atom attached to an aromatic ring. ஹாலஜன் ஆட்டம் ஒரு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன் கூட ஒரு ரிங் காம்போனன்ட்ல ஆட் ஆக போகுது. அரோமேட்டிக் ரிங்னா நம்ம வந்து ரிங் ஃபார்மேட் தான் சொல்லுவோம். பென்சைலிக் ஹாலைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த அரோமேட்டிக் ரிங்ல ஆர்த்தோ பொசிஷன்ல CH2X ஒரு மெத்தில் குரூப், அதுக்கு கூட ஒரு ஹாலஜன். இது வந்து செகண்டரி. ஒரு ஹாலோஜன், ஒரு மெத்தில் குரூப், அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு ஆட் ஆயிருக்கு. நம்ம 2 மெத்தில் குரூப் ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்டரி. நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் sp2 கார்பன் ஹாலோஜன் பாண்ட். இதுக்கு 2 கிளாசிபிகேஷன் இருக்கு, வினைலிக் ஹாலைட்ஸ் அண்ட் அரைல் ஹாலைட்ஸ். வினைலிக் ஹாலைட்ஸ், these are the components in which the halogen atom is bonded to a sp2 hybridized carbon atom of an carbon double bond C double bond C. இப்போ நமக்கு வந்து ஜாயின்ஸ் எல்லாத்துலயுமே கார்பன் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம். இப்ப இந்த கார்பன்ஸ்ல இது வந்து டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்ட் பக்கத்திலேயே ஒரு ஹாலஜன் குரூப் ஆட் ஆகுது அப்படின்னா அதுதான் வினைலிக் ஹாலைட்ஸ். இங்க இருக்கு டபுள் பாண்ட் பக்கத்திலேயே இந்த ஹாலஜன் குரூப் ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கா, இதுதான் வந்து ஹாலஜன் வினைலிக் ஹாலைட்ஸ். இப்போ இது எல்லாமே வந்து
அலிஃபாட்டிக்லயும் வரும், அரோமேட்டிக்லயும் வரும். இது வந்து கார்பன் பிரசன்டா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து அரோமேட்டிக்ல மோஸ்டா sp2 ஹைபிரிடைசேஷன் தான் வரும்னு ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கோம். அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்துலயே ஒரு ஹாலஜன் குரூப் ஆட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அரைன் ஹாலைட்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா these are the compounds in which the halogen atom is directly bonded to the sp2 hybridized carbon atom of an aromatic ring. ஒரு ஃபுல் பென்சீன் ரிங், அதுல வந்து மெத்தில் குரூப் எந்த குரூப் வேணா ஆட் ஆயிருக்கலாம், சைட்ல ஆர்கானிக் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கூட வரலாம். ஆனா அதுல வந்து மெயினான காம்போனன்ட் என்ன, நமக்கு ஹாலோஜன்ஸ். sp2 ஹைபிரிடைஸ்டு டபுள் பாண்ட் பக்கத்துல வரணும். நமக்கு ரூலே என்னன்னா sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் ஆட்டம்க்கு கார்பன் பிரசன்ட் ஆயிருக்கணும், அதுக்கு பக்கத்துல ஒரு ஹாலஜன் ஆட்டம் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதோட நெக்ஸ்ட் கண்டினியூவேஷனை நம்மளோட அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.